ராயபுரம் தொகுதியை பொறுத்தவரையில் மகத்தான வெற்றி. இரட்டையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாம் வெற்றி பெறுவோம் என்று உறுதியாயிடுச்சு. எனவே இப்போ இந்த பித்து பிடிச்சி அவர்கள் பார்த்தீங்கன்னா போராட்டங்களில் ஆதரவு இல்லை. நீங்கள் பாருங்கள் இந்த எழுச்சி எப்படி இருக்கு பாருங்கள். அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா நாள் ஆக பார்த்தீங்கன்னா 3000-4000 பேர் அவங்களா திரண்டு வராங்க, பொதுமக்களாக திரண்டு வர்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு வெறுப்பு இந்த தொகுதியில் திமுக மேலே. இது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இன்டெலிஜென்ஸ் மூலமாகவும். ஏன்னா கவர்மெண்ட் வச்சுருக்காங்க. இப்போது காபந்து சர்க்கார் தான், இந்த சர்க்கார் கிடையாது, காபந்து சர்க்கார். அதுக்கு அப்படி இருந்தால் கூட மறைமுகமாக அந்த இன்டெலிஜென்ஸ் கொஞ்சம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். இந்த மாதிரி இந்த தொகுதியில் மகத்தான வெற்றி அதிமுக பெறும், ஜெயக்குமார் வெற்றி பெறுவார். இதை என்ன பண்ணலான்ட்டு அதுக்கு இந்த மாதிரி ஃபேக் நியூஸு முதல் கடை என்ன பண்ணாங்க, இந்த இதில் பேர்னா வேட்பு மனுவை பொறுத்தவரையில் ராய்பேட்டாவிலேருந்து ஒருத்தரை, திருவள்ளிக்கிலேருந்து ஒருத்தரை பிடிச்சி என் பேர்லேயே டி ஜெயக்குமார்னு, இன்னொரு பேர் ஏ ஜெயக்குமார். எப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான ஒரு புத்தி பாருங்க. அது மக்கள்லாம் அவ்வளோன்னா விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க. அன்றைக்கி சிம்பிள் இருக்குது, என்னுடைய அழகான முகம் இருக்குது, இது பார்த்த உடனே தெரிஞ்சிடும் பளிச்சுன்னு. கூட எனக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அது. அப்படி தெரிகிற ஒரு உழைக்கும் இருக்கும். அது நம்மளோட இருப்பவர், நமக்காக உழைப்பவர் பார்த்து தட்டலைக்கு கரெக்டாக குத்துவாங்க. முட்டாள்கள் அது ஒரு 2 பேரை போட்டாங்க. சரி போட்டாங்க, கீழ்த்தரமான அந்த எண்ணத்தை காட்டு, தோல்வி பேத்தை காட்டுது. நான் தொகுதியை பற்றி தெரிஞ்ச மாஸ்டர் டிகிரி படித்தவன். இப்போ தான் வராரு அவர் எல்கேஜி படிக்கிறதுக்கு. எங்கள் தொகுதி பற்றி தெரிஞ்சுக்கிறது. எல்கேஜிக்கும் மாஸ்டர் டிகிரிக்கும் வித்தியாசம் இல்லை.